ஏன்பா அம்மாவை வந்து பார்க்கறது கூட இல்லை? ஏன்பா உன் பொண்டாட்டி உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலா? கடைசி காலத்தில் என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களேப்பா. நான் அப்படி என்னப்பா பாவம் செஞ்சேன்? உங்களை நல்லா படித்து வளர்த்தி தானே விட்டேன். என்ன பண்ணாமல் விட்டுருக்கேன் சொல்லு பார்க்கலாம். எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாளாப்பா உன்னோட பொண்டாட்டி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. எப்போ பாரு நீங்கள் அவளை தப்பாகவே தான் நினச்சிட்ருக்கீங்க. அவள் தான் உங்களை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னான். சும்மா நீங்கள் அவளை குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே போதும். அவள்லாம் உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறா. ஆனால் நீங்கள் தான் எப்போ பாரு மாமியாரானது இப்படி இருக்கீங்கம்மா. சரிப்பா, உன் பொண்டாட்டியை பற்றி நான் தப்பாக எதுவும் சொல்லலை. இப்போ செலவுக்கு காசு கொண்டு வந்திருக்கியாப்பா, கொடுத்துட்டு போப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதம் நீ கொடுக்குற காசை வச்சு தான் மாதத்தையே ஃபுல்லாக ஓட்டணும். செலவுக்கு என்கிட்ட ஒத்த பைசா இல்லைப்பா. ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போ. எல்லா மாதம் போல் இந்த மாதமும் என்ன ஏமாத்திராத. அம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் நிறைய காசு கொடுக்கலாம் வரல. இந்த மாதம் எனக்கே ரொம்ப டைட்டு. அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு 500 தான் கொடுக்க வந்தேன். ரேஷனில் தான் அரிசி போடுறாங்கள்ல, அதை வச்சு அரிசி செலவை ஓட்டிக்கங்க. மற்றபடி இந்த 500 மளிகை செலவுக்கு தான் ஆகுமா? இனி உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன தெரியும் அதை கொடுத்துட்டு போப்பா. என் பொழப்ப நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுப்பா. என்னமோ நல்லா இருங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும்ப்பா. ஏதோ இந்த 500 தரக்காது உனக்கு மனசு வந்தது. ஆனால் ஒன்று, இந்த உலகத்துலேயே யாரோட கையை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா என்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் நிலமை. சரி, இனி இந்த 500 எப்படி 1000 ஆக்கணும் அப்படிங்கிற யோசனையை தான் நான் யோசிக்கணும். வேறு எதையும் பற்றி நான் யோசிக்கவே கூடாது. ஆமாம், பேசாமல் நான் ஏன் ஒரு வடக்கடை போடக்கூடாது? எப்படியோ இருந்த 500 வச்சு ஒரு வடக்கடையை போட்டாச்சு. இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. மக்கள் வந்து வாங்கினாங்கன்னா வடை வியாபாரம் நல்லபடியாக ஓடும். கண்டிப்பாக ஓடும். வடக்கடையை போட்டோம், அதோ ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வரான். அவன்கிட்ட வடையை வித்துற வேண்டியதுதான். பாட்டி, எனக்கு வடை ஒரு 50 ரூபாய்க்கு தரீங்களா பாட்டி? எவ்வளோ பாட்டி இருக்கு? 50 ரூபாய்க்கு இருக்குல்ல? இருக்குடா கண்ணா, 50 ரூபாய்க்கு உனக்கு நான் போட்டு தரேன். இரு சாமி. சரி பாட்டி, போட்டு கொடுங்க 50 ரூபாய்க்கு. இந்தா கண்ணா, இதில் 50 ரூபாய்க்கு பாட்டி வச்சுருக்கேன். வீட்டுக்கு போய் சந்தோஷமாக சாப்பிடு. சரியாப்பா? சரி பாட்டி, நான் வரேன். ரொம்ப நன்றி பாட்டி. என் பையன் கொடுத்த 500 எப்படி 1000 ஆக்கணுங்கிற ஐடியா எனக்கு கிடைச்ச மாதிரி தான் எல்லாமே இந்த உலகத்தில். நம்ம யார் கையை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கையில் இருந்தால் தான் அது நமக்கு உதவும். அதனால தான் சொல்கிறேன், தன் கையே தனக்கு உதவி. என்ன நண்பர்களே, நான் சொல்கிறது சரிதானே? மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லிட்டில் பிளாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.